இன்னும் நம்ம தடுப்பூசியில் நம்ம குழந்தைங்களுக்கு செலுத்துகிற தடுப்பூசிகளையும் தடுப்பு மருந்துகளையும் எப்படியான ரசாயனங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அமோனியம் சல்ஃபேட், ஜெரால்டின், அலுமினியம், ஃபார்மால்டிஹைட்ரேட், போரெக்ஸ், எறும்பு பவுடர் தெரியுமா? வீட்டில் எறும்புகள் வந்தால் பவுடர் போடுவோமே, அந்த மோசமான விஷம் இருக்கிற அந்த போரெக்ஸ் அதை கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்போலிக் ஆசிட், எலும்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிற கார்போலிக் ஆசிட், இது அத்தனையுமே நம்ம குழந்தைகளுக்கு செலுத்துகிற தடுப்பூசிகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமையே தான் நம்ம குழந்தைங்களுக்கு செலுத்திட்டுருக்கோம். இந்த இருப்பு ரசாயனங்களால தான் குழந்தைங்களோட மூல வளர்ச்சியில் வந்து வேறு பல தொந்தரவுகளில் வந்து இன்றைக்கி குழந்தைங்க ஆட்பட்டு இருக்காங்கன்னா அது காரணம் இந்த இருப்பு ரசாயனங்கள் தான் அவங்க கடுமையாக பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எதிர்கால தலைமுறை இப்படியான மருந்துகளோட வாழணுமா? அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி கொடுக்கலாமா? நோய்கள் அப்படின்னா நீங்கள் ஒன்று கேட்கலாம், சரி அதனால் இவ்வளோ காய்ச்சல்லாம் வருது, காய்ச்சல்னால நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் வருது, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி டெங்கு இப்படின்னா டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரியான நிறைய காய்ச்சல்லாம் வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் குழந்தைய எப்படி பாதுகாக்கணும்? இயற்கை ஒரு காய்ச்சலை வந்து எல்லாருக்கும் கொடுக்குது அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலராக மனித குலத்தை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைப்பதற்காக தான் இப்படியான ஒரு நோயை கொடுக்குது. அது நோயின் பார்க்குறது சாதாரண தொந்தரவுகள் தான். நம்ம உடம்பை வந்து ஓய்வு கொடுத்து எளிமையான உணவுகள் சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காய்ச்சல் வரும்போதும் பாருங்கள், அதுவாக தானாகவே குறைஞ்சிடும் இல்லையா? சார்ஸ் வந்துச்சுன்னா சீனாவில் சார்ஸ்ங்கிற நோய் பரவுச்சு இல்லையா, பன்றி காய்ச்சல். அங்கே இந்த ஜுரம் எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் உலகம் முழுக்க பரவுது, இங்கே தொக்குது அங்கே தொக்குது என்னமோ சொன்னாங்க. அது எப்படி மறைஞ்சுது? எந்த தடுப்பூசியோ எந்த தடுப்பு மருந்தோ இல்லை அதுக்குன்னு பர்டிகுலராக எந்த ஒரு விசேஷமான மருந்தோ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே படிப்படியாக அந்த நோய் வந்த வேகத்திலேயே குறைஞ்சிருச்சு. சிக்கன் குனியாவும் அப்படி தானே. இது வரைக்கும் சிக்கன் குனியாக்குன்னு தனியாக ஏதாவது மருந்து இருந்தா, ஆனால் சிக்கன் குனியா வந்தால் மாதிரியே அது படிப்படியாக குறைஞ்சுதான் இல்லையா? அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நோய்கள், சிக்கன் குனியா மட்டும் இல்லை, டெங்கு வந்ததே, அதோடைய பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் குறைஞ்சது, திரும்பவும் அது எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி ஏறிச்சா இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு காய்ச்சலும் அதிகமாக பரவுற எந்த வேகத்தை பரவுதோ அதே அளவில் குறைஞ்சிடும். இந்த மாதிரி இங்கிலாண்டில் கூட நிறைய இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிக்கு வந்த வேகத்தை குறைஞ்சதா நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போலியோ 1950 பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் குழந்தைங்களை பாதிச்சிச்சு அப்படின்னு இருந்தது. அதே விஷயம் பார்த்தீங்கன்னா 52 அது 8 மில்லியன் ஆச்சு, திருப்பி 54 அது 10 மில்லியன் ஆச்சு. அது ஏற்ற இறக்கமாக இருந்து படிப்படியாக அது எப்படி வந்ததோ மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே குறைஞ்சது. ஆனால் எப்போ தடுப்பு மருந்துகள் தடுப்பூசிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோமோ அந்நிலருக்கு தான் அது இல்லாத வேறு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இனி தடுப்பூசி போடாது, நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மருந்துகள் ஏற்றாது. இதே மஞ்சக்காமல ஒரு காலத்தில் வந்திருந்தப்ப நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையான மருந்துகளை சாப்பிட்டு குணப்படுத்திக்கலையா? இல்லை எத்தனையோ காய்ச்சல்கள், இதே மலேரியாவுக்கு குவினைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பல் மருந்தை மரப்பட்டை சின்சோனான்ற மரத்துலேருந்து வர வேரை கொடுத்து பட்டையை கொடுத்து அதுலேருந்து தயாரித்த மருந்து கொடுத்து சரிப்படுத்தலையா? அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதா? இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இன்னமும் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்மளுடைய மூதாதையர்களும் சரி, அந்த தாத்தா பாட்டிகளும் நாளைக்கு இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தடுப்பூசியும் போட்டு வைக்கணும், எந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் சாப்பிடணும். அதனால தான் அவங்க 60 வயசு 70 வயசு ஆனாலும் நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கு ஆரோக்கியமான மனநிலையோடு வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 40 வயசுக்கு மேலே நல்ல உணவு கூட நம்மளால சாப்பிட முடியல. இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்களில் இளம் வயது குழந்தைங்கள்லாம் கியூ கட்டிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த தடுப்பு மருந்துகள் தான். ஒரு குழந்தை வரைக்கும் பிறக்கிற எத்தனையோ தம்பதிகள் 2வது குழந்தைக்கு இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கொரோனா காலத்தில் இப்போ ஊசினாங்க. கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் 2வது குழந்தை, அதுக்கப்புறம் யாருமே வந்து கொரோனா ஊசி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் பெரும்பாலான தம்பதியர் வந்து கருத்தரிக்கவே ரொம்ப ரேராக தான் வந்து கருத்தரிச்சிருக்காங்க. இது காரணம் என்னன்னா அந்த ஊசியோட எஃபெக்ட். எல்லா தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி எக்ஸ்டென்ட் லெவல், அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு செலுத்த தடுப்பூசியாவது ஆய்வுக்கு உட்படுத்தின தடுப்பூசிகள், அதுலேயே இத்தனை சிக்கல்கள் இருக்கும்போது எந்த ஆய்வும் பண்ணாமல் கண்டுபிடிச்ச உடனே வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு இறப்பு சதவீதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெத்து நியூஸை கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அது கொரோனா ஊசியா அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் மார்க்கில் ஆய்வில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே கொரோனா ஊசினால சில பேருக்கு உடனடியான பாதிப்பு வரும், சில பேருக்கு ஒரு சில வருஷங்கள் கழித்து பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்துது. அதுவும் இதே சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இதே சம்மந்தப்பட்டு தான் இறந்துட்டு இருக்காங்க. இது காரணம் கொரோனா தடுப்பூசி தான். அதனால் நம்ம தான் யோசிக்கணும். இனி மருந்து மாத்திரைகள்லேருந்து முதல்ல நம்மளால் வெளியே வர்றது தான் இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக அந்த குழந்தை இனி வர தலைமுறைகளுக்கு தடுப்பூசி போட மாட்டேங்குன்னு நம்பிக்கையோட என்னுடைய இந்த தடுப்பூசி பற்றின விஷயம் இதை நினைக்கிறேன். அடுத்தடுத்து வேறு தடுப்பூசிகள் வேறு பிரச்சனைகளை பற்றி